தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவஜானமே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை கொண்டு வரட்டும். வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 119வது சங்கீதம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆம் தேவஜனமே, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? இன்றைக்கு மிக முக்கியமான நபர்களே வாலிபர்கள் தான். இந்த வாலிபர்களை பிடிச்சு வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா 6வது போனதுக்கு அப்புறமே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, பசங்க என் பையன் அடங்க மாட்டேன்றான், என் பொண்ணு அடங்க மாட்டேங்குது. 8வது போகும்போது அது இன்னும் மோசமாக போகுது. 10வது போகும்போது இன்னும் போகுது. 12வது போயிடுச்சுன்னா தறியட்டே போயிடுது. அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போச்சுன்னா அதை கைக்கே பிடிக்க முடிய மாட்டேங்குது. தான் இஷ்டப்படி செய்கிறான், இஷ்டப்படி ஓடுறான். இப்போ இதில் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட தான் பணம் வருதில்ல, எனக்கு தான் எல்லாம் தெரியுமே. அப்போது தன் கண் கண்ட போன போக்கிலே, இஷ்டத்தின் பாதையிலே அவர்கள் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் நமக்குள்ள காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது, அந்த வாலிபன் தான்ப்பா எப்படி தன் வழியை சுத்தம் பண்ணுவான். இப்போ உலகத்தில் இன்னைக்கு பல காரியங்கள், பல அசுத்தங்கள், பல காரியங்கள் ஜனங்களுடைய இருதயத்தை கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது, கரைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எப்படி அவன் சுத்தம் பண்ணுவான்? நீ கேளுங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரியாத அநேக காரியங்கள் அவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னைக்கு அந்த அவங்க ஃபேவரட் ஹீரோஸோ ஹீரோயினோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் தேர்ந்திருப்பாங்க. படிப்பை பற்றி கேளுங்க, அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. காரணம் என்ன? அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வேறு விதமாக தான் இருக்குது. அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், பல வருடங்களுக்கு முன்பாக, 1000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் எழுதின வார்த்தை, தன் வழியை எப்படிப்பா அவன் சுத்தம் பண்ணுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. ஆம் தேவ பிள்ளையே, அவருடைய வசனத்தின்படி நம்மை காத்து கொள்ளும்போது இந்த வார்த்தை ஒன்று தான் உங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்கும். வாலிபனே, உன் வாழ்க்கையை சுத்திகரிக்கணும் அப்படின்னா, நீ ஃபில்டர் பண்ணப்படணும் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை இல்லை அப்படின்னா உன் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட முடியாது, உன் வாழ்க்கை சுத்தமாக இருக்க முடியாது. அதனால தான் பெற்றோர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சிறு பிராயத்திலிருந்தே பிள்ளைகளுக்குள்ள வசனத்தை சொல்லுங்க, வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை விதைச்சிக்கிட்டே இருங்க. ஏன்? இந்த வார்த்தை ஒன்று 30, 60, 100 அது ஒரு நாளில் பலன் கொடுக்கும், அது ஒரு நாளில் பலன் கொடுக்கும். அப்போது இந்த பிள்ளைகளுக்குள்ள பலன் கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதான் வசனத்தில் யோவானில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சத்தியம் அவர்களை சுத்திகரிக்கும், அவருடைய வசனம் அவர்களை சுத்திகரிக்கும். இன்னைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குற வார்த்தை ஒன்று மாத்திரம் தாங்க உங்களை சுத்திகரிக்க முடியும், உங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்க முடியும். எதனால் அவன் தன்னுடைய வழிகளை சுத்தம் பண்ணுவான்? உன்னுடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால தானே. இந்த வார்த்தை தான் சொல்லுது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் செவ்வையாய் பார்க்க கடவது. அப்போ தேவன் கொடுக்கிற வார்த்தை எல்லாமே உன்னை பரிசுத்தத்திற்கு நேராகவும், உன்னை சுத்திகரிப்பதற்கு நேராகவும், அவருக்கு பிரியமானவனாய் நிறுத்தும்படியாகவும் அது செய்கிறது. பிள்ளைகளுக்குரிய வார்த்தைகளை கொடுங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வசனத்தை கொடுக்கறத விட நம்ம அநேக நேரத்தில் பிள்ளை இந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த டேலண்ட்டில் நல்லா இருக்கும், இந்த காரியத்தை செஞ்சால் நல்லாயிருக்கும், படிப்பில் நல்லது எல்லாமே வேணும், வேண்டான்னு எதையுமே சொல்லலை. பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற காரியத்தில் பிரதானமாக கர்த்தருடைய வசனத்தை கொடுங்க. வார்த்தை அவர்களை சுத்திகரிக்கும், பரிசுத்தப்படுத்தும், அவர்களை காத்துக்கொள்ளும். ஒரு நாளிலே கர்த்தருடைய வசனம் அவர்களை தூக்கி நிறுத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால் தானே. உடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை வாலிபர்களுக்கு தாரும். பெற்றோர்களுக்கு அதை விதைக்கக்கூடியதான அந்த அனுபவத்தை கட்டளையிடுவீராக. வசனம் அவர்களை சுத்திகரிக்கட்டும், வசனம் அவர்களை பரிசுத்தப்படுத்தட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் அவருடைய வசனத்தினால் அவர்களை சுத்திகரிக்கிறார், வசனத்தினால் பரிசுத்தப்படுத்துகிறார். God bless you. God bless you.
இருக்கும்.